Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவும் யம்மியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பாசுந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாசுந்தி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 லிட்டர் full cream milk எடுத்துர்க்கேன். பால் நல்லா காஞ்சதும் அதை மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு அடிக்கடி mix பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பாசுந்தி செய்யறதுக்கு நீங்க ஒரு கனமான கடாய் எடுத்து யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நான் ஸ்டிக் இருந்தா அதை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க இந்த மாதிரி சைடுல படிற ஆடையெல்லாம் இந்த மாதிரி ஸ்கிராப் பண்ணி பாலோட mix பண்ணி விடுங்க. ஆக்சுவலா இந்த ஸ்வீட்டே பாலோட ஆடையால செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். இப்போ 30 minutes ஆயிருக்கு. நம்ம வெச்ச பால் half the quantity குறைஞ்சிருச்சு பாருங்க. நல்லா திக்கா இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க cashew nuts நான் 12 நம்பர்ஸ் எடுத்துர்க்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அதோட பிஸ்தாஸ் 12 நம்பர்ஸ் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட பாதாம் 12 நம்பர்ஸ் அதே போல ஃபைனா சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் cashew nut நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் cashew nut பவுடர் இதோட சேர்த்து அதையும் நல்லா mix பண்ணி விட்டுடலாம். பாருங்க இப்போ பால் வந்து நம்ம வச்சதுல இருந்து குவார்ட்டர் த குவாண்டிட்டியா ரெடியூஸ் ஆயிடுச்சு. நல்லா திக்கா ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் ஆட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சுகர் சரியாக தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் 1/4 கப்பும் 2 டேபிள் ஸ்பூனும் சுகர் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி சாஃப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் இங்கே ஒரு 15லேருந்து 20 சாஃப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த குங்குமப்பூ எல்லாத்தையும் இது மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கார்டமம் பவுடர் அதாவது ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 minutes நல்லா பாயில் பண்ண விட போகிறேன். அவ்வளோதாங்க நம்ம பாசுந்தி ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக க்ரீமியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போ இது மேலே கொஞ்சமாக பிஸ்தாஸும் சாஃப்ரான்ஸும் நீங்கள் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஹாட்டாக வேணாலும் சர்வ் பண்ணலாம். இல்லை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுனும் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம பாசுந்தி ஸ்வீட் பார்க்கும் போதே அவ்வளோ யம்மியாக அப்படியே டெம்ப்டிங்காக இருக்குது. இந்த பாசுந்தி ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். பட் இதோட டேஸ்ட் ரொம்பவே யம்மியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.